பண்ற பிரியாணியா? பிரியாணி இல்ல, பிரிஞ்சி சாதமா? பாரா. பிரியாணி தான் செய்யலாம் நினைச்சேன். கறி வாங்கிட்டு ஏன் காசு கேட்டல? ஆமா. நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்பே. ஓ அச்சச்சோ. சரி நான் காசு தரணுமா? வாங்கிக்கிறியா? எனக்கு தெரியாதா நீ என்ன ஆளு? என்ன அதுக்கு பதிலாக அப்படியே இங்க வா. வந்துட்டேன். கோழியை சாப்பிடும்ல, கோழி போடுறத சாப்பிடலான்னு சாப்பிடும். ஏய் பாரு ரொம்ப நேரமா கிண்டிட்டு இருக்கீ. ரொம்ப நேரமா கிண்ணா ரொம்ப நேரமா கிண்ணா தான் நல்லா இருக்கும். அப்படியா? சரி சரி. அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டேன்னா? வேக வச்சிருக்கேன். தோல் உரிச்சு வச்சிருக்கா? தோல் உரிச்சு தான் போடுவாங்க. எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். என்னதான் தெரியும் உனக்கு? சாப்பிட தெரியும். கரெக்ட். இப்போதான் குளிக்க போறேன், அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். குளிக்க குளிச்சோன்னு தெரியல. அதான் அப்படிதான். அப்புறம் 2 நாள் குளிக்காம இருக்கிறது பட்டு மேனி. ஐயோ கபடி. சென்ட் ஃபேக்டரி மூடு. இதே மாதிரி குக்கர் ஒன்று எனக்கு கொடுத்துருந்தா நானும் அப்படியே உட்காந்து நான் செஞ்சுருக்கேன்ல. நான் வீட்டில் ரொம்ப பொண்ணுக்கு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நம்ம தான் உனக்கு தராங்க, எனக்கு தராங்க. எங்கள் அம்மா தூக்கி அந்த உனக்கு தான் தராங்க, எனக்கு தராங்க. டபுள் கேம் டபுள், இவங்களுக்கு டபுள் ஆஃபர். எனக்கு ஒரு ஆஃபர் இல்லை. நீ வேலைக்கு போயிடுற சீக்கிரமா, அதனால எனக்கு தருவாங்க. நான் இருக்கிறேன்னு எனக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது? வேணுங்க பார்த்துக்கலாம். ஆகுமா? சீரம் சீரம் நாக்கு வெந்து போயிட்டு அவள்தான் கம்பெனி லீவு. கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன். தர நானே விட்டு வந்து நாக்கு வந்துச்சுன்னா கம்பெனி லீவு. என்ன 2 days லீவ். 2 days டன் ஸ்பாயில். சாரி தப்பா சொல்ல, டன் பாயில் ஆயிடுச்சு. அதான் இது நம்ம வாங்கவே இல்லையே. ஏன்டா போட்டாங்க பத்தி எதுக்கும் ஃப்ரீ இது. ஓ இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்கு போயிருந்தோம். அதில் நீ எடுத்து போட்டு நீ ஒன்று இல்லை, இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூளுக்கு எல்ஜி பெருங்காயத்தூளுக்கு வந்து அவங்க எல்ஜி பிராண்டே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ எல்ஜி பிராண்ட். என்ன ப்ரோமோட் பண்ணுறியா? நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே யாரும் இல்லை, நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமா சொல்லு? ஒரு நிமிஷம் தயிர் எடுத்துன்னு தயிரை காட்டுற தள்ள. ஓகே போதுமான அளவுக்கு தான் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கின தயிர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி போட்டுட்டு வேற வாங்குன்னு சொல்கிறேன், வாங்க மாட்டேன்றாங்க. கேட்டால் சிக்கனமா செலவு பண்ணணுமா? ஆமாம். தயிர் கெட்டு போச்சுன்னா பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு. தயிர் கெட்டு போயிடுமாண்ணா? தெரியாது. அப்புறம் தெரியுமான்னு பார்த்தேன். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு தராங்களா? எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிட்றோமா? நாளைக்கு சந்தோஷம். போ இப்போ யார் சாப்பிட்றதா? நீ தான் சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன். பிரதோஷம்லாம் சரி நாளைக்கு நான் வச்சுக்கிறேன். என்ன நீ சாப்பிடு, என்னெல்லாம் கம்பல் பண்ணாத. ஒன்னா சாப்பிட சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எனக்கு மட்டும் கொடுத்தா சொல்லு, 2 பேருக்கு வேணும்னு சொல்லு. சொல்லிடு, நீ சொல்லுமா? என்ன நான் எப்படி சொல்லுமா? உனக்கு வேணாம்னா நீ தான் சொல்லணும். என்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மரியாதை
என்னடி பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுங்க. அடிக்கிறாங்க வீட்டுக்காரங்க கூட பார்க்காத. நீங்க தான் பொண்டாட்டின்னு பார்க்காம அடிக்கிற. பொண்டாட்டிலாம் அடி வாங்கணும். புருஷன்னா அடி வாங்கணும், பொண்டாட்டினா அடி கொடுக்கணும். நான் அடிக்கதாங்க கை நோங்க நான் அடிக்கிறா பாருங்களா. அந்த அந்த காலம் நான் வா போய் சுட்டுச்சுன்னா சாப்பிட முடியாது. எதுவும் அதான் நான் தான் சொன்னேன்ல, டங்கு பாயில் ஆயிடுச்சு 2 days லீவ் கம்பெனி. ட்ரெஸ் போட போறியா எப்படியே நிக்க போறியா? இப்படியே நிக்க போறேன். டவல் அவுத்துட்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணுறா பாருங்களா. குளிச்சுட்டு டவல் கட்டின்னு வந்தேன், டவல் அவுத்துட்டுமான்னு கேட்குறா பாருங்களா. குளிச்சுட்டு நேரா கிச்சனுக்கு வருவாங்களா? ட்ரெஸ் மாத்தி என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு வந்தேன் நான். சாப்பாடே முக்கியம் இருக்கக்கூடாது எப்பவுமே. மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? இந்த தத்துவம் சொல்லுங்களா ஒண்ணும் குறையாது. சொல்லுங்களா நீங்களே சொல்லுங்களா. என்ன பேச்சு பேசுகிறா சொல்ல பாருங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க. ஆ நம்ம சேனலே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. இதே மாதிரி தத்துவம் பேசணும் பாக்குறோம் கூட ஓடிடுமா? எங்க பார்க்குறாங்களே தெரியல. நீ யாரும் பார்க்குறவங்க கூட ஓடிடுவாங்கன்ற. இருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர். சப்ஸ்கிரைபர் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர்ல 500 பேர் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? காலத்தின் கட்டாயம். நான் ஒரு நாள் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், வளர்ந்து இருப்போம். எவ்வளோ ஆயிட்டு? நல்லா ஹைட்டா. ஓஹோ, இப்பயே இப்படி பார்க்க ஆகுது. மழை பெய்தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையல் வந்து ரெடி ஆகினே இருக்கு. பறக்க டைம் என்ன ஆகுனா 11 தான் ஆகுது. ஏன்னா சார் வேலைக்கு கிளம்புறதுக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்காக சீக்கிரம். என் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அவுத்துரு. பாய், பார்க்கலாம்.